Hallelujah. Praise the Lord. Last year before like 2023ல ஏசப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்தாங்க. லாஸ்ட் இயர் என்னால் இங்கே வர முடியல பிகாஸ் டெலிவரி இருந்தது. ஸோ இந்த வருஷம் மறுபடியும் ஏசப்பா இந்த நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்காங்க. அதுக்காக ஏசப்பாவை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏசப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, எல்லாரும் பைபிள் எடுக்கணும். ஏன்னா நான் வந்து இடையில ரீட் பண்ண சொல்லும்போது எல்லாருமே ஆக்டிவாக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஏசப்பாவை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். நம்ம ஜூனியர் பாஸ்டர் சொன்னாங்க அன்றைக்கி, ரொம்ப அழகாக சொன்னாங்க. எல்லாரும் சிலுவையை தியானிக்கிறாங்க, நம்ம யாரை தியானிக்க வந்திருக்கோம்னா ஏசப்பாவை தியானிக்க வந்திருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை தியானிக்க வந்திருக்கோம். அதனால் எல்லாருமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்னோட மெசேஜோட டாபிக் டைட்டில் என்னென்னா, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்க கடைசி 2 லைன். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்க கடைசி 2 லைன் யாராவது ஒருத்தர் வாசிக்கணும். இன்னொரு தாட்டி வாசிங்க. தேவனை பெற்றிருக்கிற. Amen. What other nation is so great as to have its God so near to it? இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஹalleluya, ஆமென். இந்த வார்த்தைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, தர்மையான ஏசப்பா, இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, எங்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு நாளை தந்திருக்கிறீர் ஏசப்பா. இயேசுவின் பாதத்தில் இந்த 12 மணி நேரத்தை நாங்கள் செலவிடும்படியா நீர் எங்களுக்கு தந்த இந்த ஸ்லாக்கியத்துக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஏசப்பா, எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவர் ஏசப்பா. அப்பா, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை ஏசப்பா நீங்க பேசுங்க ஆண்டவரே. அடியாலல்ல ஆண்டவர் ஏசப்பா, என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. ஏசப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோடும் ஏசப்பா நீர் பேசணும் ஆண்டவர் ஏசப்பா. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தாரும். ஆவியானவர் செயல்படுவீராகப்பா. ஏசப்பா, கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஏசப்பா அது ஏசப்பா 60 100 ஏசப்பா பலன் கொடுக்கட்டும் கர்த்தாவே. இந்த கரத்திலே எங்க எல்லாரையும் தாழ்த்துறோம். தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, ஸோ இன்னைக்கு என்னோட மெசேஜ் டாபிக் அதுதான். ஸோ அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை எத்தனை பேர் உணர்ந்திருக்கும்? தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆக்சுவலாக என்னென்னா, எத்தனை பேர் உணர்ந்திருக்கோன்னு தெரியலை. ஏன்னா பை பர்த்லேயே கிறிஸ்டியன்ஸாக இருந்தவங்களுக்கு அது எவ்வளோ தூரத்துக்கு டச் ஆகுதுன்னு தெரியலை. பட் கிறிஸ்டியானிட்டியை என்னன்னு ருசித்தவங்களுக்கு ரொம்ப அது டச் ஆகும். பிகாஸ் என்னோட சாட்சியை சொல்லி இந்த வார்த்தைகளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சர்ச்சில் சொல்லியிருக்கேன், ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ரொம்ப தீவிர ஹிந்துன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படிப்பட்ட ஹிந்துன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதை சொல்லி இந்த வார்த்தைகளை கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்னோட ஃபேமிலி வந்து பாரம்பரியமாக ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் வந்து ஒரு ஹிந்துஸ்னால் நீங்கள் நினைக்கிற நார்மல் ஹிந்துஸ் கிடையாது. இப்போ கிறிஸ்டியன் ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நாங்கள் ஹிந்து ஆர்த்தோடாக்ஸ். அப்படின்னா ரொம்ப தீவிரமாக ஆழமான ஹிந்துஸ். என் அப்பாவோட அப்பாலாம் வந்து தெய்வத்தையே உண்டு பண்ணி அதை வந்து இந்த பக்கத்தில் உவரி இருக்கு இல்லையா, அங்கே வந்து அந்த தெய்வத்தை உண்டு பண்ணதே என் அப்பாவோட அப்பா தான். அதுதான் எங்களோட குல தெய்வமாக நாங்கள் வந்து கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ என் அப்பாவோட அப்பாவுக்கு வந்து இந்த ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குற அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வரம்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தீர்க்க தரிசனம் ஒரு வரம்னு சொல்கிறோமோ அது மாதிரி இந்த ஜாதகம் பார்க்குறதெல்லாம் வந்து வரம். ஸோ அந்த வரம் வந்து என் அப்பாவோட அப்பாவுக்கு இருந்தது. என் அப்பா கூட பிறந்தவங்க வந்து 8 பேர். அதில் என் அப்பாவுக்கு அந்த வரம் கிடச்சிது. அப்படியே எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லுவார், ஸோ எனக்கு அந்த வரம் கிடச்சிருக்கு, வேறு யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஸோ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நாங்கள் 4 பேர் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க. அப்போ என் அக்கா அவங்களாம் எங்கள் அப்பாட்ட பேசவே பயப்படுவாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் அப்பா கூட கொஞ்சம் கூட க்ளோஸாக இருப்பேன். அதனால் எங்கள் அப்பாவை வந்து ரொம்ப நான் அட்மையர் பண்ணுவேன். ஸோ நான் டியூஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கே போவேன்னா கடைக்கு தான் போவேன், எங்கள் அப்பா இருக்க இடத்துல. எங்கள் அப்பாவுக்கு ஒரு 7 மணி நைட் ஆனோடனே என்ன ஆகுனா ஒவ்வொருத்தராக வர தொடங்குவாங்கன்னா எங்கள் பிஸ்னஸ் வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து இதை ஒரு புண்ணியம் வருவாங்க. வரவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு எதுக்காக வருவாங்கன்னா, ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அண்ணா என் பையன் வந்து படிக்கவே மாட்டேங்கிறான், அவனுக்கு படிப்பே வர மாட்டேங்குது,
கொஞ்சம் இந்த நோட்டை பார்த்து சொல்லுங்க, எப்படி அவனுக்கு படிப்பு வரும், எப்படி அவனை படிக்க வைக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், படிப்பு வரணுமா, நோட்டை எடுத்து பார்ப்பாரு, பார்த்துட்டு சொல்லுவார், உங்களுக்கு இன்னும் இந்த திசை வரலை, இந்த திசை வரும்போது தான் இவனுக்கு படிப்பு வரும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு படிப்பு வரணும்னா இந்த இடத்துல ஒரு இந்த தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்துக்கு போய் நீங்கள் இந்த பரிகாரம்லாம் செஞ்சிங்கன்னா அவனுக்கு படிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த தெய்வம் எங்கள் ஊரில் இருக்காது, தெய்வம் இருக்கும் 300-400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அங்கே போகணும். அதுவும் எந்த நாள் போகணுன்னா அவங்க அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு உகந்த நாள் இருக்கும், எல்லா நாளும் அங்கே தெய்வத்தை பார்க்க முடியாது. there will be a special day, அந்த டேல தான் அந்த தெய்வத்தை பார்க்க முடியும். there is a special timing, there is a time, இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் அவங்களுக்கு ஸ்பெஷல் டைம், அந்த டைமில் தான் அந்த தெய்வத்தை வழிபடணும், அந்த டைமில் தான் அந்த பரிகாரத்தை செய்யணும். அடுத்து சில பேர் வருவாங்க, எங்களுக்கு தொழில் ரொம்ப நஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. சேம், அதுக்கு இன்னொரு தெய்வம் இருப்பாங்க. அது மாதிரி குழந்தை இல்லையா, அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாங்க. மேரேஜ் நடக்கலையா, அதுக்கு ஒரு தெய்வம் இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா, அதுக்கு ஒரு தெய்வம் ரெஃபர் பண்ணி விடுவார் எங்கள் அப்பா. ஸோ இதை பார்த்துட்டு இருப்பேன் நான். சில பேர் வந்து எங்கள் அப்பாவை புகழ்வாங்க, நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ, நீங்கள் சொன்ன பரிகாரத்தை செஞ்சோன்னே இதெல்லாம் எங்களுக்கு நடந்துருச்சு, உடனே எங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ நம்ம அப்பாவை எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க, அப்போ நம்மளும் நம்ம அப்பாட்ட இருந்து இதை கற்றுக்கணும், இது என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் நானே என்ன பண்ணேன்னா எங்கள் அப்பாட்ட இருந்து அதெல்லாம் உட்காந்து அந்த நோட்டில் இருக்கிறதெல்லாம் படித்தேன். இதை எப்படி பார்க்கணும், இதில் என்ன தெரியும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னேன், இன்னும் உனக்கு நிறையா தெரியணும்னா நீ டெய்லியும் இந்த கோயிலுக்கு போகணும், டெய்லியும் நீ இப்படியெல்லாம் பண்ணேன்னா உனக்கு அந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க. அது அவங்களோட அறியாமல், அப்போ எனக்கும் அறியாமல், அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியும் டியூஷனில் இதுக்காகவே ஏமா படிப்பேன். 6 o'clock டியூஷன்லேருந்து வந்து 6 o'clock வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு கோயிலுக்காக போவேன். எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், ஊரை சுற்றி கோயில் தான் இருக்கும். எங்கள் ஊர்லேயே மினிமம் ஒரு சின்ன சின்ன கோயிலெல்லாம் கேல்குலேட் பண்ணேன்னா ஒரு 70 கோயிலாவது இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு நாள் டைம் டேபிள் போட்டு வச்சு இன்றைக்கி ஒரு 10 கோயிலை கவர் பண்ணுவேன், அடுத்து அப்படியே 7 நாள் எல்லா கோயிலையும் கவர் பண்ணிடுவேன். அது மாதிரி வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு இந்த விளக்கு போடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனால் நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன். எந்த கோயிலுக்கெல்லாம் போகிறேனோ அங்கே இருக்க எல்லா கயரும் என் கையில் இருக்கும், இங்கேருந்து இங்கே வர எல்லா கயரையும் கட்டிப்பேன். அப்புறம் கழுத்துலையும் ஒரு 2-3 கலர் கயரெல்லாம் போட்டிருப்பேன். பிகாஸ் எனக்கு அதில் அவ்வளோ ஒரு தீவிரம், நம்மள வந்து அந்த மாதிரி ஆகணும், நம்ம அப்பா வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க, அப்போ இந்த தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டா நமக்கும் இந்த மாதிரி வரங்கள்லாம் கிடைக்கும், நம்மளை உயர்த்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியே தான் என் லைஃப் போய்ட்டு இருந்து. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, நான் எங்கள் ஊர்லேருந்து தேனியில் இருக்க ஸ்கூலில் படித்தேன். எங்கள் ஊர்லேருந்து தேனிக்கு வந்து இங்கேருந்து நாகர்கோவில் போகிற டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 500 கோயிலாவது இருக்கும். எல்லா கோயிலுக்கும் என் கை இப்படியே தான் இருக்கும். பஸ்ஸில் ஏறினதுலேருந்து அங்கே ஸ்கூலில் போய் இறங்குற வரை இதை தான் என் கை செஞ்சுட்டே இருக்கும். நம்ப மாட்டேங்க, சீரியஸ்லி ஐ வாஸ் லைக் தேட். எல்லாரும் எங்கள் அக்கா சொல்லுவாங்க, கை வலிக்காதா, கை வலிக்காதா. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஒரு கோபுரம் தெரியும், எப்போ பார்த்தாலும் என் தலை இப்படியே தான் இருக்கும். எப்போல்லாம் அதை பார்க்குறேன்னா இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ இப்படி நான் ரொம்ப ஒரு சிவியராக அதுக்குள்ளே போயிட்டேன். இப்படியே தான் என் லைஃப் போயிட்டு இருந்தது. அப்போ என் அக்கா வந்து ஃபஸ்ட்டு என் 2வது அக்கா எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டா. அவள் காலேஜுக்கு போய் ரட்சிக்கப்பட்டா. அத்தை மூலமாக ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அவரும் ஒரு தெய்வம்னு தெரியும். அவர் மட்டும்தான் தெய்வம்னு எங்கள் யாருக்கு தெரியாது, அது எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்டு லீவுக்கு வரும்போதெல்லாம் என்னை பிடிச்சிட்டு உன்னை ஏசப்பா நேசிக்கிறாரு, நீ இதெல்லாம் விட்டுறணும், இந்த சிலையெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது, நீ விட்டுருன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் நமக்கு அது ஏறுமா, நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படியே வந்திருக்கோம். எனக்கு அவளுக்கு லீவ் விடுறாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஐயோ இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம பிடிச்சி ஃபுல்லாக நீ இதை விட்டுருன்னு சொல்லுவாளே அப்படின்னு சொல்லி நிறைய நாள் அவளை திட்டினது உண்டு, நிறைய நாள் அவளை இது. ஆனால் அவளுக்குள்ளே இருந்த வைராக்கியம், எப்படியாவது இவளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாள், வேற யார்ட்டையும் என் பெரிய காட்ட சொல்ல மாட்டா, தம்பிகிட்ட சொல்ல மாட்டா, அம்மாட்டையும் சொல்ல மாட்டா, என்னையவே பிடிச்சி வச்சுட்டு சொல்லிகிட்டே இருப்பாள். ஆனால் எனக்கு வந்து கோவமாக வரும், அவளுக்கு லீவ் விட்டால் எனக்கு கோவம் வரும், இவ எதுக்கு வீட்டுக்கு வராளோ அப்படின்னு. அப்போது இது மாதிரியே 11th ஸ்டாண்டர்ட் வரை என் லைஃப் வந்து இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப நான் வந்து தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தேன், எங்கள் அப்பாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து லீவ் விட்டாலே எல்லோரும் வெக்கேஷன் போவாங்க, நாங்கள் கோயிலுக்கு தான் போவோம். எங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸாக தள்ளி இருக்கும். நைட்டு கிளம்புனா நாளைக்கு காலையில் நாளைக்கு மத்தியானம் போகிற கோயிலுக்கு அப்படி தான் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். இதுதான் எங்கள் வெக்கேஷன். இப்படியே தான் எங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் போயிட்டுருக்கும்போது 11th வந்து எனக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன்னா எதனாலன்னு என்னால் இப்போ ஞாபகப்படுத்த முடியல, பட் ஏதோ ஒரு மனசோர்வு. அப்போ எங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவள் சொல்ல, ஏன் நீ இப்படி இருக்கா அப்படின்னு.
தெரியல, எனக்கு ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது, ஏதோ சம்திங் இஸ் டிஸ்டர்பிங் மீ அப்படின்னு. உடனே எங்கள் அக்கா எப்பயுமே வீட்டுக்கு வந்தால் என்னை ப்ரேயருக்கு கூப்பிடுவா, நான் போவே மாட்டேன். நீ போ, நீ போய் பண்ணு. இப்போ அன்னைக்கு சொன்னால், இன்றைக்கி என் கூட ப்ரேயருக்கு நீ வா, ப்ரேயர் பண்ணுவோம், உனக்கு எல்லாம் சரியாகும். அது நான் வரவே மாட்டேன், நான் சும்மா இருந்தாலே வர மாட்டேன், நீ எனக்கு மனசு வேறு இப்படி இருக்கு, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு. அவள் சொன்னால், இன்னைக்கு கடைசி, இந்த நாள் உன்னை ஏசப்பா தொடலைன்னா இனிமேல் நான் உன்னை ப்ரேயருக்கு வான்னு கூப்பிடவே மாட்டேன், இதுக்கு மேலே நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி, நான் என்ன நினச்சி போனேன், அவர் தொடுவாருன்னு நினச்சி போகலை. நான் நினச்சேன், இதோட இந்த தொல்லை போட்டும், நம்ம எப்படியாவது போய் இதோட இனி கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாளே, போவோன்னு சொல்லிட்டு என்னோட அத்தை வீட்டில் இருந்து தான் யூஸ்வலாக ப்ரேயர் பண்ணேன். எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணுற தைரியம் இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதனால் ப்ரேயர்னாவே எங்கள் அத்தை வீடு தான். ஸோ அத்தை வீட்டில் இருந்து என் அத்தை இருக்காங்க, அக்கா இருக்கா, நான் எப்படி சும்மா கடனேன்னு கண்ணை மூடிட்டு ப்ரேயர் அவள் வந்து பாடுனா. அடுத்து ப்ரேயர் தொடங்கினா, அவள் ப்ரேயர் தொடங்கினாலாவே கொஞ்ச நேரத்துலேயே அந்நிய பாஷையெல்லாம் பேச ஆரம்பிச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு அது என்னன்னு தெரியாது, அப்போ என்னவோ பேசுகிறான்னு பயமாக இருக்கும். அடுத்து அவள் அப்படியே பேசிகிட்டே இருக்கா, நான் கண்ணை மூடிட்டே இருந்தேன். திடீர்னு எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலை, என்னை சுற்றி எல்லாமே வந்து யார் இருக்காங்க, அவள் பேசுகிறது, அவங்க ப்ரேயர் பண்ணுறது எதுவுமே எனக்கு கேட்கல. எனக்கு வந்து ஒரு பிரைட்டான ஒரு ஒளி மட்டும் தெரியுது, ஒரு பிரைட்டான ஒளி. அந்த ஒளி வந்து இதுவரை நான் பார்த்து, இவ்வளோ நாள் நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் இன்னுமே அந்த ஒளியை நான் பார்த்ததில்ல. அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒளி. என்னை சுற்றி எனக்கு எதுவுமே கேட்கல, யார் என்னை சுற்றி இருக்கா எதுவுமே எனக்கு கேட்கல. அந்த ஒளி என்கிட்ட சொல்லுது, நானே தேவன். இது உண்மையாக நடந்தது, இது சீரியஸ்லி இட் ஹேப்பன் டு மீ. அந்த ஒளி என்கிட்ட சொல்லுது, நானே தேவன் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு இப்போ எங்கே கேட்டாலும் என் உள்ளெல்லாம் நடுங்கும். The same voice I heard from God, he told me that I am the God, நானே தேவன் அப்படின்னு சொன்னார். உடனே எனக்குள்ள பவுலுக்கு நடந்தது பாருங்க, அது மாதிரி தான். ஐயோ, ஏதோ ஒரு சத்தத்தை நம்ம கேட்டுட்டோமே, இதுவரை கேட்காத சத்தமாக இருக்கே, இவ்வளவு பிரகாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி. அதுவரை பைபிள்னா என்ன, ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அவர் இப்படி இருப்பார், இப்படி நம்மள்கிட்ட பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு தேவன் என்னோடு கூட பேசினார். அடுத்து அந்த ப்ரேயர் அப்போ நான் கண்ணை திறக்கும்போது நானே என்ன பண்ணேன்னா, சிஸ்டர் எடுத்து என் கையில் இருக்க எல்லா கயரையும் அப்படியே கட் பண்ணி, எங்கள் அத்தை வீட்டில் அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த அடுப்பில் போட்டேன். கழுத்தில் இருக்க கயரெல்லாம் யூஸ் பண்ணி அடுப்பில் போட்டேன். நான் சொன்னேன், இனிமே எனக்கு யார் உண்மையான தேவன்னு தெரிஞ்சிருச்சு, இனிமே இவரை மாத்திரம்தான் நான் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் ஏசப்பாவை நான் பற்றி கொண்டேன். ஆனாலும் எனக்கு பெருசாக பைபிள், ஏன்னா நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போக மாட்டோம், ஏசப்பாவை பற்றி கொண்டேன், சும்மா ஜெபிப்பேன், ஏசப்பான்னு சொல்லி. ஸோ இப்படி தான் என்னோட லைஃப் வந்து, இப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். உண்மையாமே ஏசப்பாவோட ஒரு பர்சனல் என்கவுண்டர் என்னோட லைஃப்பில் உண்டாச்சு, அப்படி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸோ அது ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் தெரிஞ்சது, இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கா ஓடணும், ஆனால் இப்படியும் ஒரு தேவன் இருக்கார். அவர் யார் தெரியுமா? எரேமியா 32:17. எரேமியா 32:17 ஒருத்தர் வாசிங்க. Amen. Hallelujah. Amen. அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. ஹalleluya. He is the God omnipotent. அவர் வந்து omnipotent, சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பமா, மன கஷ்டமா, வியாதியா, வேதனையா, ஒரு தெய்வத்திட்ட நீ போக வேண்டாம்ப்பா. He is the one. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என்ன வேணும்னாலும் இந்த ஒரே தேவன்கிட்ட வந்தா போதும். He is the one and only God who is omnipotent. அடுத்து ஞானம் வேணும்னா ஒரு தெய்வத்திட்ட ஓடண்டாம்ப்பா. He is omniscient, சர்வ ஞானி. அது எங்க இருக்கு? ரோமன்ஸ் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர். ஆமென். ஹalleluya. எவ்வளவா இருக்கிறது? ஆமென். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய அறிவு என்பவையின் ஆழம் எவ்வளவு, அதுக்கு நம்ம தெரியவே தெரியாது. அப்படியே கண்டினியூஸா வாசிங்க. 34. யார்? ஹalleluya. ஆமென். யார்? அவர் மூலமாயும். ஆமென்.
ஆமென். ஹalleluya. அவரே எல்லாம், அவருக்காகவும் அவர் மூலமா தான் எல்லாமே உண்டாயிருக்கு. அதனால நீங்க யாரும் உங்க ஞானத்துக்கு ஒரு தெய்வத்தை நோக்கி போக வேண்டாம் அப்படின்றத அப்பதான் எனக்கு உணர்ந்தது. நெக்ஸ்ட், ஹி இஸ் ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. நீங்க அவரை ஒரு தெய்வத்தை பார்க்கணும்னா 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகணும்லாம் இல்லப்பா, வீட்டில இருந்து உங்க முழங்கால முடக்குனா போதும். நெகேமியா மாதிரி நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவரை கூப்பிட்டா போதும், இறங்கி வந்துருவார். எவ்வளவு சமீபம் பாருங்க. ஹி இஸ் ஆம்னி பிரசன்ட், சர்வ வியாபி. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்க கேட்போம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23, 24 4. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Do I not fill the heaven and the earth? வானத்தையும் பூமியும் அவர் நிரப்பி இருக்கார். அவர் எல்லா இடத்துல இருக்கார். அவரை பார்க்கறதுக்கு நம்ம எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம இருக்க இடத்துல அவர் வருவார். Hallelujah. So he is omnipotent, omniscient and omnipresent God. Hallelujah. Amen. இப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு வேற என்ன ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு நம்ம பார்ப்போம். உன்னத பதவிகள். ஏசப்பாவுக்கு வேற என்னலாம் இருந்தது? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு. ஹalleluya. ஆமென். ஹalleluya. நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. He is the only potentiate God. Only potentiate. Hallelujah. Amen. King of kings, Lord of lords. Amen. He is immortal. ஒருவராய் சாவாமை உள்ள தேவன். Hallelujah. Amen. Unapproachable light. Hallelujah. Amen. No one has seen him. Hallelujah. We cannot see him because he is full of glory. Amen. அவர் முற்றிலும் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Amen. He is the only potentiate God. One and only God. வேற தெய்வம் இல்லங்க. ருசிச்ச நான் சொல்றேன், there is no other God. He is the only one potentiate. Hallelujah. அவர் சாவாமை உள்ள தேவன். Hallelujah. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். Hallelujah. இவ்வளவு பதவி, இவ்வளவு மகிமை. ஆனா என்ன பண்ணாரு தெரியுமா? அதையெல்லாம் அங்க விட்டுட்டு என்ன பண்ணாரு? இறங்கி வந்தாரு. எப்படி இறங்கி வந்தாரு? அடிமையின் ரூபமா. He took the position of a slave. He took the state of a slave. ஒரு அடிமையின் ரூபம். ஒரு ராஜாதி ராஜா, ராஜாவா இறங்கி வந்திருக்கலாமே. ஒரு கர்த்தாதி கர்த்தர், ஒரு தேவனா, ஒரு தூதனாவோ இறங்கி வந்திருக்கலாமே. என் தேவன் அடிமையின் ரூபமாய் நம்மளை போல ஒருத்தரா இறங்கி வந்தார். Hallelujah. Amen. He left all his status, எல்லா பதவியும் விட்டுட்டாரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் நம்மளுக்கு. அவர் எல்லா பதவியும் விட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷ ரூபமாய், அடிமை ரூபம். பிறக்கும் போது கூட அடிமையா தான் பிறந்தார். ஒரு மாட்டு தொழுவங்க. நம்மள மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒரு வீடு இல்ல, ஒரு மாட்டு தொழுவோம். அதுவும் தன்னோட தேசத்துல கூட பிறக்க முடியல, வெளியில வந்து பிறக்கிறாரு. மாட்டு தொழுவங்க. சாகும் போதும் எளிமை, இருக்கிறதுலே கொடூரமான சாவின் இயேசு என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஆமென். அவருடைய சிலுவை பாடுகள் நம்ம அதிகமாக தியானித்து கொண்டே இருக்கிறோம். சிலுவை பாடு, இயேசு அடிக்கப்பட்ட விதங்கள், அதுவும் தன்னுடைய வாலிப பிராயத்தில் அவர் அடிக்கப்பட்டார். முதிர்ந்து சாகலங்க. மனுஷனா வந்து வயசாகி நார்மல் நேச்சுரல் டெத்தில் என் தேவன் இறந்து போகல. He died with a brutal torture. ரொம்ப ஒரு கொடூரமான வேதனை அனுபவித்து இயேசு மரித்தார். ஹalleluya. ஆமென். அவருடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது. இதை நான் லாஸ்ட் மெசேஜ்ல சொல்லியிருந்தேன். அவருடைய சாட்டையால் அவர் அடிச்சாங்கன்னு பார்க்குறோம். அந்த சாட்டையில என்னெல்லாம் இருந்தது? மெட்டல் பால்ஸ், இரும்பு
மேடான அந்த பால்ஸ் இருந்தது, அதுல நிறைய தான்ஸ் இருந்தது, முள்ளுகள் இருந்தது, ஃபிஷ் போன்ஸ் இருந்தது. அந்த சாட்டை ஃபுல்லா, அந்த விப் வந்து ஃபுல்லாவே ரொம்ப ஒரு சரீரத்தை பிச்சு இழுக்கக்கூடிய தன்மை உள்ளதா இருந்தது. அதை வச்சு he was beaten over again and again. அவரை திரும்ப திரும்ப அதனாலே அடித்தார்கள். ஹalleluya. இயேசுவை திரும்ப 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 அந்த சாட்டையினாலே அடித்தார்கள். அவருடைய சரீரம் ஒவ்வொரு முறையும் பிற்கப்படும். ஒவ்வொரு முறையும் அந்த சாட்டை அவருடைய முதுகுல படும்போது கொஞ்சம் சதைகளை பிச்சு கொண்டு வந்தது. ஏசப்பா ஏசப்பா அவருடைய முதுகு உழுத நிலம் போல இருந்ததாமா, மேடும் பள்ளமுமா இருந்தது. இந்த பாடுகளை எல்லாம் ஏசப்பா நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. எதற்காக? நாம் அவர்கிட்ட நெருங்க, அவர் நம்மளை நெருங்கினார். ஹalleluya. ஆமென். மகிமையுள்ள தேவன் ஏசப்பா, அவர் நம்மளை நெருங்குவதற்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்கு விலையுயர்ந்த ரட்சிப்பை கொடுக்கிறதுக்காக ஏசப்பா இந்த பாடை ஏற்றுக்கொண்டார். இவ்வளவு வல்லமையை விட்டுட்டு ஏசப்பா இறங்கி வந்தார் நம்மை மீட்க. ஹalleluya. நம்ம நிறைய நேரங்கள் அதை உணர்றது இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ எல்லாமே சஃபஸ்டிகேட்டட். என்ன நம்ம உணரலன்றதை பார்ப்போம். ஓகே, கடைசியா he drank the cup of wrath. அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் கோபத்தின் பாத்திரத்தை தெரிஞ்சே குடிச்சாரு. இது இப்படிதான் இருக்க போதுன்னு அவருக்கு தெரியும். கெத்செமனேல அவருடைய ரத்தம் எப்படி வந்தது? வேர்வையின் பெருந்துளியாய் வெளியே வந்தது. அப்போ his blood vessels were bursted. அவருடைய blood vessels எல்லாம் அந்த ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ல என்னாச்சுன்னா வெடிச்சு வேர்வை, அந்த ஸ்வெட் கிளான்ஸ் மூலமா அந்த ரத்தம் வெளியே வந்தது. அதான் ரத்தம் வந்து வேர்வையின் பெருந்துளியாய் வெளியே வந்தது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ். ஹி நோஸ் இது இப்படி தான் இருக்க போகுது, நான் பட போகிற பாடு இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய சந்தோஷ நிமித்தம் அந்த பாடை வந்து ஒரு பொருட்டாக எடுக்காமல் he drank the wrath of God. தேவனின் கடும் கோபத்தை அவர் குடித்தார், சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஆமென். இவ்வளவு செய்த தேவன் எதுக்கு? நம்மளை நெருங்குவதற்கு, நாம் அவரை நெருங்குவதற்கு. அந்த திரைச்சீலை கிழிந்தது. ஹalleluya. ஆமென். ஓகே, ஸோ எவ்வளோ சமீபமாக நம்ம ஏசப்பாவை பெற்றுக்கோன்றதை சொல்லி நான் என்னோட மெசேஜை முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு லேவியராகமம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? லேவியராகமம், லேவியராகமத்தில் என்ன இருக்கு? எதை பற்றி இருக்கு லேவியராகமம்? நீங்கள் என்னெல்லாம் பாவம் செய்றீங்க, உங்களோட என்னெல்லாம் தீட்டு இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் பலி செலுத்தணும், உங்களுக்கு என்ன தெரியுமா? என்டையர் லேவியராகமும் ஏசப்பா ஆயிட்டாரு. நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், அவ்வளவு பலி. மாடை பலியிடு, இதை பலியிடு, குருவியை கூட பலியிடுன்னு இருக்கு. கரெக்டா? அப்படியெல்லாம் பலியிட்டா இந்த உலகத்தில் மாடும் இருக்காது, ஆடும் இருக்காது, குருவியும் இருக்காது, எதுவுமே இருக்காது, புறாவும் இருக்காது. அனிமல்ஸை ஃபுல்லாக நம்ம டெய்லியும் பலியிட்டுட்டே தான் இருக்கணும். அதுக்காக என்டையர் லேவியராகமத்தை ஏசப்பா ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. ஆமென். முழு லேவியராகமும் என் ஏசப்பா ஆனார். இனி நம்ம பலி செலுத்த தேவையில்லை, அவரே ஒரே தரம் பலியானார். ஆமென். ஹீப்ரூஸ் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். ஹalleluya. Amen. Amen. Once and for all, ஒரே தரம் எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்டார் இயேசு. லேவியராகமம் ஃபுல்லா என் ஏசப்பாவே செஞ்சு முடிச்சிட்டார். இனி நம்ம பலியிட தேவையில்லை. அதனால இன்னும் வந்து அறியாமையில பலியிட்டு கொண்டு இருக்கிறதற்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அவங்கள வந்து நம்ம தூஷிக்கிறதுனாலையோ அவங்கள வந்து நம்ம ஏதாவது கடிந்து கொள்வதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் அதை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு தெரியும். பிகாஸ் இக்னோரன்ஸ், நெக்லிஜென்ஸ், எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி செய்கிறவங்களுக்காக நம்ம பரிதபிக்கணும். ஏன்னா நமக்கு ஆண்டவர் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு அவரோட நம்ம எவ்வளோ சமீபமாக இருக்கணும். அடுத்தடுத்து சொல்லும் போது நமக்கு அது உண்மையாக உணர்வோம். நெக்ஸ்ட்டு எக்ஸோடஸ், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். ஓகே, போதும். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் வேர்ட், மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். அப்போ மோசே காலத்தில் வந்து தேவனை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? மலையில் ஏறி போகணும். மோசேக்கு எத்தனை வயசு? ஊழியத்துக்கு வரும்போது, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை 80 வயசு.
மேபி இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்கும்போது ஒரு 100 வயசு இருந்திருக்கும். 100 வயசான மோசே ஏசப்பாவை பார்க்க எங்கே ஏறி போனார்? இன்னைக்கு நம்ம மலை ஏறி போகிறோமா? மலை ஏறுறோமா? இந்த ஸ்டெப்ஸை ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், 4 டைம் ஏறி இறங்கினா எனக்கு உடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. மலை ஏறி ஏசப்பாவை பார்க்க போனால் நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏசப்பா இப்படி ஒரு கண்டிஷன் வச்சுருக்காரு, எவ்ரி சண்டே யூ ஹாவ் டு கம் அப் டு த ஹில். நீங்கள் வந்து மேலே வந்து தான் என்னை தரிசிக்கணும்னு சொன்னால் எத்தனை பேர் சண்டே சர்ச்சுக்கு போவோம்னு தெரியாது. பிகாஸ் நம்ம அப்படி ஆயிட்டோம். வி ஆர் ஸோ சொஃபஸ்டிகேட்டட். ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் நமக்கு சொஃபஸ்டிகேட்டடாக மாற்றி தந்துட்டு போயிட்டார். அப்போ மோசேக்கு 100 வயசு தான், ஆனாலும் மலை ஏறி வான்னு அவர் தானே கூப்பிட்டாரு, மேலே ஏறி வான்னு சொன்னாரா? ஸோ நம்மளுக்கு என்ன ஸ்லாக்கியத்தை தெரியுமா கொடுத்துருக்காரு? யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். எங்க இருந்து இறங்கி வந்துட்டாரு? இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கு, ஐ டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து ஏசப்பா இறங்கி வந்துட்டார். நீ ஏற வேணாமா? நீ ஏறவே வேண்டாம். ஐ வில் டிசெண்ட் டவுன். Moses ascended up to worship God, but Jesus descended down to stand in the midst of us so that we can worship him. Hallelujah. மோசே மலையேறி போய் ஏசப்பாவை ஆராதிக்க போனாரு, பேச போனார். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்திருக்காரு தெரியுமா? அவர் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்காரு. நம்ம இங்கே ஆராதனை தொடங்கினோன்னே வந்து நின்றுவார். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பேர் நம்ம உணர்ந்திருக்கோம். ஏசப்பா இந்த சிலுவையின் மூலமாய் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாருங்க. நம்ம மலைக்கெல்லாம் ஏற தேவையில்லை. ஆனால் இன்னும் ஸ்டில் பீப்புள் ஆர் கிளைம்பிங். ஆமாம் தானா? இன்னும் பீப்புள் ஏறிட்டு இருக்காங்க மலைக்கு. நான் ஏறி இருக்கேன், 1500 படி ஏறி இருக்கேன். திருப்பி அதே மாதிரி இறங்கியிருக்கேன். ஒவ்வொரு படியிலையும் சூடம் ஏற்றி 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 ஏறி இருக்கேன். இன்னும் என்னோட சொந்தக்காரங்களும் அந்த அறியாமையில் ஏறுறாங்க வருஷத்தில் ஒரு நாள். அதுவும் பக்கத்தில் இருக்கிறதில்ல, அதர் ஸ்டேட்டுக்கு போகணும், ஆந்திராவுக்கு போகணும். ஆந்திராவில் ஏறணும், படி இருக்காது சில நேரங்களில். எலஃபெண்ட் பேசேஜ்னு சொல்லுவாங்க, பாறை பாறையாக இருக்கும், அது மேலே ஏறுவாங்க. வயசானவங்க ஏறுவாங்க. வைராக்கியமாக ஜனங்கள் இன்னும் ஏறுறாங்க அறியாம. நம்ம அவங்களுக்காகலாம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏசப்பா இன்னும் ஏறிட்டு இருக்காங்க, ஏசப்பா ஏற தேவையில்லைன்னு அவங்க உணரணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். இந்த நாளில் நம்ம மேலே வைக்கப்பட பெரிய பாரம் அது. ஆமென், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஓகே, மோசே என்ன போடுறாரு? கூடாரம் போடுறாரு. எதுக்கு கூடாரம் போட்டாரு? ஆண்டவரை மோசே எதுக்கு கூடாரம் போட்டாரு? அங்கதான் போய் ஆண்டவர்கிட்ட பேசணும். இனிமேல் மலை ஏறல, கூடாரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உடன்படிக்கை பெட்டியெல்லாம் அங்கே வச்சிருவாங்க. அவங்க டிராவல் பண்ணும்போது அந்த கூடாரத்தை பெயர்த்து எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போய் அவங்க எங்கே பாளையம் இறங்குறாங்களோ அந்த பாளையத்துக்கு புறம்பே கூடாரத்தை போடுவாங்க. இப்போ மோசே பேசணும்னா எங்கே போகணும்? பாளையத்துக்கு புறம்பே போய் கூடாரத்தில் போய் பேசணும். ஆமாம் தானா? மோசே மட்டும்தான் பேச முடியும், நம்ம யாரும் உள்ளே போக முடியாது. ஆமாம் தானா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. ஹல்லேலூயா. நம்ம யாரு? தேவனுடைய ஆலயம். நீங்கள் கூடாரம்லாம் போட வேண்டாம்ப்பா, நானே என்ன பண்ணிட்டேன்? உனக்குள்ளே வந்து கூடாரத்தை போட்டுட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு சிலுவை சுமந்து நமக்காக மரித்ததுனாலே நம்ம கூடாரத்தை நோக்கி போக தேவையில்லை. ஏசப்பா நமக்குள்ள கூடாரம் போட்டுட்டார். ஆமென். He has built his tabernacle inside you. ஆமென். நீங்க தான் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ள அவர் வாசமாயிருக்கிறார். அடுத்து இருக்கிறத வாசிங்க. தேவனுடைய ஆவி. ஆமென். யார் நமக்குள்ள வாசமாயிருக்கிறார்? தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்காரு. இப்போ என்னாச்சு தெரியுமா? மோசே நம்ம எல்லாரையும் மோசே ஆக்கிட்டாரு. ஆமாதானா? மோசே மட்டும்தான் ஏசப்பா கூட பேச முடியும், மோசே மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு என்னாச்சு? நாமளும் மோசே, எல்லாரையும் ஏசப்பா மோசே ஆக்கிட்டார், எல்லாரையும் தீர்க்கதரிசிகள் ஆக்கிட்டார். ஆமாதானே? எஸ், காட் இஸ் ஸ்பீக்கிங் டு அஸ். ஆமென். ஒவ்வொரு வர்ஷிப்லேயே ஏசப்பா நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம தனியாக இருக்கும்போது ஏசப்பா பேசுகிறார். த்ரூ விஷன்ஸ் காட் இஸ் இன்டரப்டிங் வித் அஸ். எஸ் எஸ். நெக்ஸ்ட்
அடுத்து ஸோ டியூட்ரானமி உபாகமம் 4:7 வந்து நம்ம ஏற்கனவே வாசித்தோம். அதை ஒரு டைம் கூட வாசிப்போம். வேறே பெரிய சாதி எது? இதை மோசே எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் எழுதினார், ஆமாதானா? ஆனால் ஏசப்பா இப்போ எப்படி எழுதிட்டாரு? நம்ம எல்லாருக்கும் எழுதிட்டார். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா எவ்வளோ சமீபமாக இருக்காரு. அவரை தேடும் போதெல்லாம், உண்மையாக அவரை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் அவர் எப்படி இருக்காரு? நமக்கு சமீபமாக இருக்கார். நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா இப்போ சமீபமாயிட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஏசப்பாவை இன்னும் தூரமாக வைத்திருக்கிற நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பா, நாங்கள் உண்மை சமீபமாக பெற்றுக்கொண்டோம். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், ஆமாம் தானே? நம்ம கூப்பிட்ட உடனே இறங்கி வந்துடுறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை பெறாத எத்தனை ஜனங்கள் அப்பா. இன்னும் ஏசப்பா, இந்த இடத்துக்கு போனால் நமக்கு விடுதலை வந்துடும், அந்த இடத்துக்கு போனால் நமக்கு விடுதலை வந்துடும், இதை செஞ்சால், இந்த பரிகாரத்தை செஞ்சால் நமக்கு இதெல்லாம் சரியாயிரும்னு அறியாமல் இருக்க எத்தனை ஜனங்கள். அவங்களுக்காக பரிதபிக்கணும். இவ்வளோ சஃபிஸ்டிகேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னா நம்மளை அவங்களுக்காக தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ ஃபைனலாக நான் வந்து பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். எங்கள் அப்பா பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ் டெஸ்டிமனி. அதை நான் இன்றைக்கி டைம் இருந்தால் சொல்லுவேன், இல்லைனா அது இன்னொரு நாள். ஓகே. ஸோ பிஜி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டினார். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, அப்புறம் எங்கள் அக்காவோட டெலிவரி, இப்படி நிறைய, அப்புறம் கடையில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இப்படியெல்லாம் இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி லேப்டாப் வேணும். ஏன்னா எனக்கு சீனியர்ஸ், எனக்கு கோ பிஜிஸ்லாம் யாரும் கிடையாது. நான் ஒரே ஒரு பிஜி தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ என் சீனியர்ஸ் எல்லாம் லேப்டாப் வச்சுருக்காங்க, எனக்கு மட்டும் லேப்டாப் இல்லை, எனக்கு லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ அப்போ எனக்கு லேப்டாப் வந்து பெரிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் மேபி ஒரு 6 months லேட்டர் தான் தொடங்குவாங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க, நம்மள்ட்ட மட்டும் லேப்டாப் இல்லை, நம்ம வேறு அந்த 2 ஸ்டேட் தாண்டி போய் படிக்கிறோம், எப்போ நம்ம வந்து வாங்குவோம், இப்போ வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அப்போ நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி லேப்டாப் வேணும் அம்மா அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இப்போ ரொம்ப டைட்டு, கண்டிப்பாக முடியாது, இப்போ தான் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருக்கு, தம்பிக்கு ஃபீஸ் கட்டியிருக்கு, உனக்கு கட்டியிருக்கு, இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, உள்ள ரூம்லேருந்து கேட்டுட்டு இருக்காரு, இப்படி எங்கள் அம்மா பேசுகிறத நான் பேசுகிறது. அப்போ எல்லாம் பேசி முடிஞ்சோன்னே எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டார். நான் ரூம்குள்ளே போனேன். என்ன அப்பா அப்படின்னு, உனக்கு லேப்டாப் ரொம்ப அவசியமானு கேட்டார். நான் சொன்னேன், கிடச்சா நல்லது, எல்லாரும் வச்சுருக்காங்க, அப்போ எனக்கும் கிடச்சா நல்லது அப்படின்னு சொன்னேன். உடனே எங்கள் அப்பா சொன்னார், சரி இப்போது வாங்கிக்கலாம், நீங்கள் தான் ஏதோ கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்ல சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அதையே நீ பார்க்குற, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்லாம் சொல்லிட்டு எங்கள் அப்பா ஃபோனை எடுத்து ஒரு அங்கிளுக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு சொன்னார், தம்பி, நம்ம பொண்ணுக்கு ஒரு லேப்டாப் வேணும்ப்பா, இருக்கிறதுலே இப்போ இருக்க பெஸ்ட்டு கம்பெனியில் ஃபஸ்ட்டு மாடல் எதுவோ அதை கொடுத்துருப்பா, ரேட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நான் தந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த இன்சிடெண்ட் வந்து என் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அடுத்தடுத்து உடம்பு சரியில்லாமலாம் ஆகும்போது நிறைய விஷயம் எங்கள் அப்பா இந்த மாதிரி டச்சிங்காலாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த லேப்டாப் என் கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி, ஐயோ அவருக்கு அவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும், ஃபினான்ஷியலாக அவரால் முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் அவர் நமக்கு வாங்கி கொடுத்துட்டாரேன்னு சொல்லி அந்த லேப்டாப்பை நான் ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருப்பேன். என்ன பண்ணுவேன்னா, எப்போயுமே என் கூட வச்சுருப்பேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக எங்கள் கிளினிக்கில் இருக்கேன். ஆனால் டெய்லியும் கிளினிக் போகும்போது அந்த லேப்டாப்பில் வேலை இருக்கோ இல்லையோ திறந்து பார்ப்பேன். எனக்கு அது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். வேலை இருக்கோ இல்லையோ அது திறந்து பார்ப்பேன், அதில் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுவேன், உள்ளே எல்லாம் ஒர்க் ஆகுதா, அடிக்கடி அதை வந்து நான் எப்பவுமே கிராஸ் செக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் எங்கள் அப்பா ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அவரால் முடியாத ஒரு டைமில் அதை நமக்கு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அது வந்து எனக்கு ப்ரெஷியஸ். அது மாதிரி நமக்கும் நம்ம ஏதாவது கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், இல்லை நமக்கு யாராவது ஒரு ப்ரெஷியஸான ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எவ்வளோ செக்யூர்டாக பார்த்துக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ எங்கள் அப்பா அன்னைக்கு அந்த லேப்டாப்போட பில்லை பே பண்ணாருன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தால், ராஜாதி ராஜா தகப்பன், பரம தகப்பன் தன்னுடைய உயிரையே ஒரு பில்லாக பே பண்ணாரு. பே பண்ணி நமக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? ரட்சிப்பு. விலை மதிப்பற்றது. அது இந்த லேப்டாப்புக்கு அது விலை இருக்கு, இந்த ரட்சிப்புக்கு விலை உண்டா? ஒரு உயிர்ப்பா, ஒரு உயிர், அது சாதாரணமாக போகல, அடிக்கப்பட்டது, உயிரோடு அவரை சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. அப்படி விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்ம எவ்வளவு சூதானமாக, எவ்வளோ ப்ரெஷியஸாக பார்க்கணும். டெய்லியும் அதில் வேலை இருக்கோ இல்லையோ தடவி பாருங்க, டெய்லியும் அது உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ அதை உணர்ந்து பாருங்க,
டெய்லியும் அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது, அதில் டெய்லியும் சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்கள் ரட்சிப்பு இன்னும் நீங்கள் பெற்ற நிலமையில நீங்கள் இருக்கீங்களா? எத்தனை பேருக்காக நீங்கள் பரிதபிச்சிருக்கீங்க? இந்த ரட்சிப்பை வேற யார் பெறணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க? இதெல்லாம் டெய்லி உணரணும். நம்ம ஏசப்பா நமக்கு விலையேற பெற்ற பில்லையாக்கும் பே பண்ணிட்டு போயிருக்காரு. ஹல்லேலூயா. எஸ், இந்த நாளில் நம்ம வந்து இந்த விஷயத்தை அதிகமாக உணர்வடையணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறது என்ன, ஏசப்பா சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்கட்டும். ஃபர்கிவ் அஸ் ஜீசஸ் ஃபர்கிவன். ஏசப்பா மன்னித்தது போல மன்னிப்போம். இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இருந்தால் இது எல்லாமே நமக்கு காணப்படும். லவ் அஸ் ஜீசஸ் லவ். ஏசப்பா நேசித்தது போல, அன்பு கூர்ந்தது போல நாமும் அன்பு கூறுவோம். அக்செப்ட், என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோம். எதுவுமே அவர் அறியாமல் நமக்கு வராது. கரெக்டாக? ஸோ வாட் எவர் கம்ஸ் இன் அ வே, அக்செப்ட். ஜஸ்ட் ஹீ இஸ் அண்டர் கண்ட்ரோல். அவர் நமக்கு எல்லாத்துலேயும் கண்ட்ரோலில் இருக்காருன்றதை நம்ம பிடித்து கொள்வோம். டாலரேட். ஏசப்பா சகித்தது போல் அந்த சில நேரங்களில் சகிக்க வேண்டியது வரும், சகிப்போம். ஃபைனலி தர்ஸ்ட். ஏசப்பா தாகமாக இருந்தது போல் நம்மளும் எதுக்கு தாகமாக இருக்கணும்? ஆத்ம தாகத்தோடு இருக்கணும். ஏசப்பா எனக்கு எப்படியாவது ஒரு ஆத்மாவை நான் கொண்டு போயிடணும். போகும்போது வெறுமையாக போகக்கூடாது. தென் ஃபினிஷ். ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிருங்க. ஏசப்பா சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரா? நீங்களும் செஞ்சு முடிங்க. இந்த இடத்த விட்டு போகும்போது ஏசப்பாட போகும்போது ஐ ஃபினிஷ்ட், என் ஒர்க்கை முடிச்சுட்டேன் ஏசப்பா அப்படி சொல்லி போகணும். ஃபைனலி சரண்டர். ஏசப்பாட்ட போகும்போது நீங்கள் என்ன கொண்டு போகிறீங்களோ அதை சரண்டர் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ.